துணை முதலமைச்சராக உதயநிதி கைமாற போகும் முக்கிய இலாக்கா ஸ்டாலின் மாஸ்டர் பிளான் என்ன? அமெரிக்க பயணத்துக்கு முன்பாக அமைச்சரவை மாற்றத்தை முடிக்க வேண்டும் என்கிற உறுதியோடு அதற்கான பணிகளில் வேகமாக ஈடுபட்டு வருகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். உதயநிதி துணை முதலமைச்சராவது உறுதியாகிவிட்ட நிலையில் அவருக்கு எந்தெந்த இலாக்காக்கள் ஒதுக்கப்படும் என்பதுதான் இப்போது கோட்டை வட்டாரத்தில் பரபரப்பாக பேசக்கூடிய விஷயமாக மாறியிருக்கிறது. ஏற்கனவே அவர் வசம் இருக்கக்கூடிய விளையாட்டுத்துறை, இளைஞர் நலன் உள்ளிட்ட துறைகள் மட்டும் இருக்குமா அல்லது கூடுதலான இலாக்கா ஒதுக்கப்படுமா என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. 2026 தேர்தலை மட்டும் மனதில் வைத்து முதல்வர் இந்த முடிவை எடுக்கவில்லை. அவருக்கு இருக்கக்கூடிய பணிச்சுமையை குறைக்கவும், உதயநிதியை பரவலாக மாநிலம் முழுக்க பயணம் செய்து அரசாங்கத்தில் அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லவும், திமுகவின் அடுத்த முகம் இவர்தான் என்பதை உறுதிப்படுத்தவும் இந்த முடிவு என்கிறார்கள் தகவல் அறிந்தவர்கள். அதே நேரத்தில் சமீபத்தில் எழுந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, உதயநிதியின் பர்ஃபார்மன்ஸுக்கு சாதகமாக இருக்கும் துறைகள் என்று எல்லா பக்கமும் அலசிக் கொண்டிருக்கிறார்கள். உதயநிதி வட்டாரத்தில் முதல்வரின் பணிச்சுமையை குறைக்கும் வகையில் முதல்வர் வசம் இருக்கும் ஒரு சில துறைகள் உதயநிதி கைக்கு மாற்றப்படலாம் என்கிறார்கள். காரணம், ஏற்கனவே மூத்த அமைச்சர்கள் கையில் இருக்கும் இலாக்காவை மாற்றினால் அது கட்சிக்குள் தேவையில்லாத சலசலப்பை ஏற்படுத்தும் என்பதால் அப்படியான மாற்றத்தை ஸ்டாலின் விரும்பவில்லை எனவும், தன் வசம் இருக்கக்கூடிய முக்கிய இலாக்காக்களில் ஒரு சில இலாக்காக்களை உதயநிதிக்கு ஒதுக்குவதன் மூலம் தன்னுடைய பணிச்சுமை குறைகிற அதே நேரத்தில் சீனியர் அமைச்சர்களையும் திருப்திப்படுத்தலாம் என்பதுதான் இந்த திட்டத்தின் பின்னணி என்கிறார்கள். தற்போது முதலமைச்சர் ஸ்டாலின் வசம் பொது நிர்வாகம், IAS, IPS, DRO, போலீஸ், உள்துறை, மாற்றுத்திறனாளிகள் நலன் உள்ளிட்ட துறைகள் இருக்கின்றன. இவற்றில் ஒரு சில இலாக்காக்களை உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒதுக்க முதல்வர் ஸ்டாலின் திட்டமிட்டு வருவதாகவும் தெரிகிறது. தற்போது இளைஞர் நலன், விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர் வசம் மேற்சொன்ன 2 துறைகள் தவிர்த்து சிறப்பு திட்ட செயலாக்கம், வறுமை ஒழிப்பு, ஊரக கடன் உள்ளிட்ட இலாக்காக்களையும் தற்போது உதயநிதி கவனித்து வருகிறார். அவரிடம் மேலும் சில இலாக்காக்களை கொடுப்பதன் மூலமாக அவருக்கான முக்கிய ஆட்சியில் அதிகரிக்கும் என்பதோடு முதல்வரின் வேலை பளுவும் வெகுவாக குறையும் என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். கடந்த 2009 தமிழ்நாட்டின் முதல் துணை முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் பதவியேற்றார். அப்போது முதலமைச்சராக இருந்தவர் அவருடைய தந்தையும் திமுக தலைவருமான மு. கருணாநிதி. அதற்கு பிறகு அதிமுக ஆட்சியில் ஓ. பன்னீர்செல்வம் துணை முதலமைச்சராக நியமிக்கப்பட்டார். அந்த வகையில் தமிழ்நாட்டின் 3வது துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்க உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.